சிங்கமுனரி அருகே பயன்படாத புத்தகங்களை எரித்து அதன் மீது தண்ணீரை ஊற்றி பள்ளி மாணவர்கள் மூலம் ஈரமான குப்பைகளை அப்புறப்படுத்திய அவலம் அரங்கேறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் வேட்டையன்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இங்கு பழைய புத்தகங்கள் மற்றும் ஷூக்களை பள்ளி மாணவர்களை வைத்து தலைமை ஆசிரியை அப்புறப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எவ்வளவு மோசமா இருக்கு கட்டடம் பாருங்க சார், மலையில ஊரு தாசர் அதை எடுத்து வச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்கு உட்கார கூட இடம் இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குறிஞ்சி நகர் பில்டிங் சொசைட்டி பிரதான சாலையில் குகை போல் ஏற்பட்டுள்ள பெரிய பள்ளத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் காயமடைந்த நிலையில் உடனடியாக சாலையை சீரமைக்க நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் வலியுறுத்தியுள்ளனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் குவாரிகளுக்கு ஆதரவாக செயல்படும் 2 அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கிடங்கல் என்ற கிராமத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மணல் அள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மனோகரன், கனிம வளத்துறை அதிகாரி முத்து ஆகியோர் உடந்தையாக செயல்படுவதாக வழக்கறிஞர் சங்கமித்திரன் புகார் அளித்துள்ளார். அந்த சியா பர்மிட்டில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 ஏக்கர்ல மணல் கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. மதுரை திருமங்கலத்தில் பான்சி கடையில் பணியாற்றிய 17 வயது சிறுமிக்கு 23 வயது இளைஞர் மாரிமுத்து திடீரென தாலி கட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீசாரை கண்டு இளைஞர் தப்பி ஓடினார். சிறுமி பாதுகாப்பாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இளைஞரை தேடி வந்தனர். இந்நிலையில் தனது வீட்டில் பதுங்கியிருந்த இளைஞர் மாரிமுத்துவை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் காலநிலை மாற்றத்தால் தக்காளி நாற்றுகள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். ஒருபுறம் சுட்டெரிக்கும் வெயிலும் மறுபுறம் திடீர் மழையும் என மாறி மாறி வானிலை நிலவி வருகிறது. கடந்த 4 நாட்களாக நீடிக்கும் வானிலை மாற்றத்தால் தக்காளி நாற்றுகள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் பள்ளிக்கு சென்ற சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். 23 வயதுடைய முகேஷ் என்பவர் சாலையில் நின்று கொண்டு பள்ளிக்கு சென்ற சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதனை கண்ட பொதுமக்கள் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கோட்டை காலனியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவரது ஆட்டோவில் 7ஆம் வகுப்பு மாணவி ஜெராக்ஸ் எடுக்க சென்றபோது அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு தகவல் அளித்தனர். ஆட்டோ ஓட்டுநர் நந்தகுமாரை பிடித்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மின்வெட்டு தற்காலிக பிரச்சினை இல்லை என்றும் அடிப்படை கட்டமைப்புகளிலேயே பிரச்சினைகள் இருப்பதாகவும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டிலேயும் ரொம்ப ஒரு மோசமான லாஸ் மேக்கிங் டிபார்ட்மெண்ட்னா எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாலும் அது இபி தான். அவ்வளோ இபியில் இருக்கிற ஊழியர்கள் கடுமையாக உழைக்கிறாங்க. நீங்கள் மழையில் வெள்ளத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மரம் ஏறது அவ்வளோ வெள்ளத்தில் பாவமாக இருக்குது. அப்படி உழைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ பெரிய ஒரு பேக்லாக்கு அவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்தில் அந்த நிறுவனம் இயங்குது. ஸோ இதை தொடர்ச்சியான அரசாங்கம் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சென்னை காரம்பாக்கம் போரூர் சிக்னல் இடையே குண்டும் குழியுமான ஆற்காடு சாலையை சீரமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரம்பாக்கத்திலிருந்து போரூர் சிக்னல் நோக்கி செல்லும் சாலை நீண்ட நாட்களாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இந்த சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் குப்பை சாக்கில் கிடந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பாதிரிப்புலியூர் பேருந்து நிலையத்தில் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை தூய்மை பணியாளர்கள் அகற்றி சாக்குப்பையில் பாதுகாப்பாக வைத்திருந்தனர். அங்கிருந்த சாக்குப்பையை அகற்ற முயன்றபோது கூச்சல் சத்தம் கேட்டதால் தூய்மை பணியாளர்கள் அதை திறந்து பார்த்தனர். அப்போது அதில் குடிபோதையில் ஒருவர் உள்ளே இருந்தது தெரியவந்தது. பின்னர் அவரை அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக மீட்டனர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் அருகே ஆண்கள் விடுதியில் 2 சக்கர வாகனம், லேப்டாப் மற்றும் 5 செல்போன்கள் ஆகியவற்றை திருடியவர் கைது செய்யப்பட்டார். அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஆண்கள் விடுதியில் 2 சக்கர வாகனம், லேப்டாப் மற்றும் 5 செல்போன்கள் திருடு போயுள்ளன. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலர்கள் விடுதியில் தங்கியிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அசோக்குமார் திருடியதை கண்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார்.
பயணிகளுக்கு முழு பாதுகாப்பு மற்றும் நிறைவான சேவை செய்வதில் கவனம் செலுத்தி வருவதாக சென்னை விமான நிலைய இயக்குநரான ராஜா கிஷோர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் தினத்தையொட்டி பயணிகளுக்கு மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் உள்ளிட்டவை நடைபெற்றன. இதில் பங்கேற்ற விமான நிலைய இயக்குநர் ராஜா கிஷோர் விமான நிலையத்தில் செய்ய வேண்டிய மேம்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திருச்செங்கோடு அடுத்த மல்லசமுத்திரம் அரசு சமுதாய சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனை தூய்மை, கழிப்பிட வசதி மற்றும் பிரசவ வார்டுகளை ஆய்வு செய்த அவர் இந்த மாதம் ஒரு பிரசவமும் நடைபெறாதது குறித்து விளக்கம் கேட்டார். பொதுமக்கள் கூறிய குறைகளை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். அதிமுகவை குறை சொல்ல சி.வி. சண்முகத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டத்தில் குடும்ப ஆட்சி நடத்துவது யார் என்றும் வினவினார். இந்த இயக்கத்தை பற்றி குறை சொல்வதற்கு சி.வி. சண்முகத்திற்கு என்ன அருகே இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுற்றதற்கு இவர்தான் காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் கடுமையாக குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே அம்மா அவர்களால் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி எடுக்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் என்ற பதவியை பிச்சை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைப்பு செயலாளர் என்ற பிச்சையை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் கம்பம் தாவேக எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தனது கட்சியினருடன் தூய்மை பணியில் ஈடுபட்டார். அருவி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நிலவும் சுகாதார சீர்கேட்டை சுட்டிக்காட்டி பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் சுருளி ஆறு, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியிருந்த கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்த அவர் சம்பந்தப்பட்ட துறையினர் தொடர்ந்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சிவா தலைமையில் நடந்த வாராந்திர மக்கள் குறைதீர்வு முகாமில் புகார்களை அளிக்க பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இருக்கை வசதி இல்லாத சூழலில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அலுவலகத்தில் மின்தடை ஏற்பட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. கடும் வெயிலிலும் அடிப்படை வசதிகள் இன்றியும் மனு அளிக்க நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னை அருகே உள்ள பல்லேரி கிராமத்தில் இயங்கி வரும் மதுபான கடையை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் அல்லது நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அங்கு மதுபோதையில் பல்வேறு குற்ற சம்பவங்கள், விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுவதால் அச்சத்துடனேயே மாணவ மாணவிகள் மதுபான கடையை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பு நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். முதியோர்களுக்கு முக்கியத்துவம் மற்றும் மரியாதை அளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் வலியுறுத்தினார். உலக முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூரில் உள்ள பன்னோக்கு மருத்துவமனையில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். கண்ணார் இருப்பு கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார் மற்றும் அவரது நண்பர்களான சரண், வெங்கடேஷ் மற்றும் மணிராஜ் ஆகியோர் படமாத்தூரிலிருந்து பூவந்தி நோக்கி ஒரே காரில் சென்றனர். ஏனாதி விலக்கு அருகே கார் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் காரில் இருந்து 4 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர்.